சம்டைம்ஸ் இப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது மேத்ஸ்ல ஒரு சம்முக்கே நம்ம டைம் கூட சேர்ந்து போராட வேண்டியதா இருக்கு. அதே சில டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பிட்ட அந்த டைம்க்குள்ள அந்த போர்ஷன் மட்டும் இல்லாம எல்லாத்தையும் 2-3 டைம் ரிவைஸ் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட டைம் இருக்கு. நம்ம கிட்ட ஏன் நம்ம கிட்ட அதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்மளாலையும் சூப்பரா ரிவைஸ் பண்ண முடியும். அது 1x 2x ஸ்பீட்ல கிடையாது, 10x ஸ்பீட்ல கூட ரிவைஸ் பண்ணலாம். ஆனா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா வெல்கம் டு வேதாந்தா சேனல் பசங்களா. எஸ், ஸோ பிஃபோர் தட் இதுல நம்மளோட ஃபார்முலா ஷீட் அட்டாச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, அந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா ஷீட் பேஸ் வச்சுதான் இனிமேல் நம்மளோட ஸ்டடி பிளான், சென்டம் பிளான் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிடிஎஃப் மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. லேர்னிங் நெவர் எண்ட்ஸ் தான். இதோட மெத்தடாலஜி வச்சு தான் நம்ம எப்படி படிக்கிறோம், எவ்வளோ ஸ்பீடா படிக்கிறோம், இது எல்லாமே பொறுத்து தான். உலகத்துல எல்லாருமே இப்படிதான் படிப்பாங்க. வாட் இஸ் மேக்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு மட்டும் போவாங்க, ரீட் மட்டும் போடுறது. சில டைம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ரிவைஸ் பண்றதுக்கு எப்படி சொல்லுவோம்னா, இந்த சம் இப்படிதான்ப்பா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரோட்காஸ்ட்ல கேட்கிற மாதிரி கேட்டுருப்பாங்க. சில டைம் யூடியூப்ல லெக்சர்ஸ். ஸோ நீங்க டெய்லி யூடியூப் லெக்சர்ஸ் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டும் ஆடியோவும் கேட்டுட்டு இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் மேத்ஸ்ல பண்ற ஒரே விஷயம் ரைட் பண்ணி பார்க்கறது. நிறைய பேர் சம்ஸ் போட்டு 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 பார்த்து சம் பேப்பரே கிளியறதுக்கு போட்டு பார்ப்போம். ஆனாலும் நம்மளால ஃபுல்லா ரிவைஸ் பண்ண முடியல, ஃபுல்லா கவர் பண்ண முடியல. கரெக்டா பசங்களா? இதுக்கு காரணம்லாம் என்ன? ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே இவ்வளோ எழுதி பார்த்தோமே, நம்மளுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு கேட்டா அதுல ஒரு 10% மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்த உடனே எல்லாமே மறந்து போகுது மேம், எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, அப்ப நல்லா புரிஞ்ச ஒரு விஷயம் இப்ப புரியாம போயிருச்சே அப்படின்னு ஃபீல் பண்றோம். இது எல்லாமே இருக்கிற விஷயம் தான். அதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் தான். என்ன பயாலஜி பத்தி பேசுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நியூரான்ஸ்ல இருக்க இந்த ஸ்பீட் அண்ட் அட்ராக்ஷனை பொறுத்து தான் நம்ம மெமரியில அது எவ்வளவு சீக்கிரமா ரீகலெக்ட் ஆகும்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம ஒரு விஷயத்தை இமீடியட் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரியா மாற்றணும். இந்த இமீடியட் மெமரிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லேர்னிங் ப்ராசஸே மாற்ற போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு விஷயத்த படிக்க போறீங்க. ஆப்வியஸ்லி ஒரு கொஸ்டினை நீங்க படிக்க போறீங்க. மேத்ஸ் கொஸ்டினை படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆடியோ லெக்சர்ஸா கவனிக்க போறோம். ஸோ லெக்சர்ஸ், வீடியோ, ஆடியோ இது ரெண்டுமே பார்க்க போறோம். இப்போ 3 மெத்தடையும் நீங்க கலந்துட்டீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது, கேட்கறது அண்ட் ரீட் பண்றது, இந்த 3 லேர்னிங் மெத்தடி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கூடவே இது கத்துக்கிட்டு இருக்கவே நீங்க நோட்ஸ் ரைட்டிங் எடுக்கணும். ஸோ மொத்தம் 4 லேர்னிங் மெத்தடையும் மொத்தமா சேர்த்த கலவையா பண்ணும் போது தான் நம்மளோட நியூரான்ஸ் எல்லாமே பயங்கர ஆக்டிவா இருக்கும். ஸோ எல்லா விஷயமும் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போது. அப்போ நம்மளோட இமீடியட் மெமரி பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிரும். இதை அப்படியே விடாம இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த கலெக்ஷனை ஒரு சீக்ரெட். ஸோ அந்த சீக்ரெட் நான் சொல்ல, ஒரு கலெக்ஷன்ஸா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளோட நைட் டைம்ல திருப்பி நீங்க ரிவைஸ் பண்ணணும். அந்த ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் இதை நீங்க டெஸ்டா எழுதி பார்க்கணும். இந்த விஷயம் தான் நான் பண்ணேன், இதெல்லாம் தான் நான் எழுதுனேன்னு சொல்லிட்டு நீங்க எழுதுன ஷார்ட் நோட்ஸை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. இந்த மேக்ஸுக்கு இந்த ஒரு சம், ஸோ 6th சாப்டர்ல இந்த சம்ஸுக்கு இவ்வளவுதான், இந்த ஒரு கான்செப்டுக்கு இவ்வளவுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கை எழுதி பாருங்க. இதுதான் ரிவிஷன் பண்றதுக்கான சூப்பரான வே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் தெரியணும்னா எந்தெந்த சம், எந்தெந்த கான்செப்ட்ஸ் கீழே வரணுன்ற அந்த பிடிஎஃப் நம்ம கிட்டே இருக்கணுமா? ஸோ ஒரு ட்ரெயினிங் சம்மோட பிடிஎஃப் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த பிடிஎஃப் இல்லைன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எனக்கு ட்ரெயினிங் சம்ஸ் பிடிஎஃப் வேணுமா, இந்த சம்முக்கு அப்புறம் இதுதான் வரும், ஸோ இந்த சம்ல இது பார்த்தா போதும், மற்றது எல்லாத்தையும் நான் எழுத முடியுன்ற மாதிரி சம்ஸ் இருக்குல்ல, அந்த சம்ஸ் பத்திலாம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இது எல்லாமே பண்ணிட்டா நாம ரிவிஷனை சூப்பரா பண்ணலாம். ஹரியா பண்ணா கூட நம்ம எக்ஸாம் சூப்பரா ஸ்டடியா எழுத முடியும். இதெல்லாம் தாண்டி இதை ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வேணும். கரெக்டா? உலகத்துல ஷெட்யூல் அப்படின்னு பேசினாலே மேட்ரிக்ஸ் ஹவர் தான். ஸோ ஒரு டேல நீங்க எவ்வளவு டாஸ்க் பண்றீங்களோ அதை 4 விதமா டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ important, urgent, important, not urgent, urgent ஆனா not important, not important, not urgent சொல்லிட்டு 4 காலம்ஸா அது ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இந்த 4 செல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க 2 செல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட்டா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங்ஸ். எஸ், ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் பண்ண போறோம். ஏன்னா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் டக்குன்னு நம்மளோட சேவல் 5 மணிக்கு கூவும். ஏன்னா அது அதோட பயாலஜிக்கல் கிளாக்ல செட் ஆயிருக்கு. அதே மாதிரி சில விஷயத்த நம்மளோட கிளாக்லயும் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டைமிங்கை செட் பண்ணுங்க. ஸோ நான் 5 to 6 தான் மேக்ஸ் பார்ப்பேன், இல்லைன்னா ஈவினிங் 5 to 6 பார்ப்பேன், இல்லைன்னா 10 to 11. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமிங்கை வேற எந்த சப்ஜெக்ட் கூட போகாம மேக்ஸுக்கு மட்டும் தனியா ஒரு டைமிங் வைங்க. ஸோ டெய்லி ஒவ்வொரு டைம் போகாதீங்க, அதே டைமா
உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கை செட் பண்ணுங்க. ஸோ 5 மணி ஆச்சுன்னா தானே நம்ம பிரெயினுக்கு ஒரு நியூரான்ஸ் போகணும், நவ் யூ ஹேவ் டு சி யுவர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூரான்ஸ் நம்ம கிட்ட வந்து சொல்லணும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி நைட் ஷெட்யூல வந்துட்டு இம்பார்ட்டன்டான விஷயம், பட் இட்ஸ் நாட் அர்ஜென்ட். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்களோ அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா நோட் பண்ணி எழுதி வச்சிருப்பீங்களே, அந்த நோட்ஸை பார்க்கணும். இதுதான் உங்களோட அர்ஜென்ட். ஸோ மற்ற விஷயத்த நீங்க கிராஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம், நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிற உங்களோட இப்ப இருக்க டாஸ்க் எல்லாமே தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ஒரு 2 மாசத்துக்கு பண்ணாம இருந்தா நம்ம பப்ளிக் சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்படி இருந்தாலும் மேக்ஸுக்கு தனியாக கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க மேக்ஸை ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க சாப்டர்ஸ் லைக் 6th சாப்டர்னா இது நம்மளுக்கு வெயிட்டேஜான சாப்டர்ஸ் கரெக்டா, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி ரைமிங் மாதிரி உங்களோட பிரெயின்ல செட் பண்ணுங்க. எப்படி மேம் நான் ஸ்டோரி சொல்றது அப்படின்னா, இப்போ இருக்கிற கொஸ்டினுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டேன். நம்ம கிட்ட ஒரு லைன் ஈக்குவேஷன் இருக்கு, இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு கொடுப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப்ல பி வெக்டார் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட் வெக்டார் நம்மளுக்கு பி வெக்டாரை ஷேர் பண்ணுது. ஸோ இதோட ஹெல்ப்பை வச்சும் ஆல்ரெடி -4 2, -3ன்னு ஒரு பார்ட்னர் இந்த லைனுக்கு இருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னரோட ஹெல்ப்பையும் ஃப்ரெண்டு கொடுத்த பி வெக்டாரை வச்சு நம்மளோட லைன் ஈக்குவேஷனோட லைன் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நீங்க முடிச்சுக்கலாம். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, செகண்ட் லைன்ல இருந்து பி வெக்டார் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வெக்டார் இருக்கு, இதை வச்சு பாயிண்ட் வெக்டார் ஃபார்மேட்ல நீங்க போட்டீங்கன்னா நம்மளுக்கு லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்துடும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டோரி ரைமிங்ல எழுதுங்க. அண்ட் மேக்ஸை சில சாப்டர்ஸ் டயக்ராம் பொறுத்தே இருக்கும். ஸோ டயக்ராம்ஸ் பொறுத்து வருது பார்த்தீங்கன்னா நம்மளோட 7th சாப்டரா இருக்கட்டும், இல்லைனா 9th சாப்டர்ல இருக்கிற வெரி ஏரியா ஃபார்முலா ஆஃப் மெத்தட்ஸா இருக்கட்டும், இல்லைனா 5th சாப்டரா இருக்கட்டும், இதெல்லாமே டயக்ராம்ஸ் பொறுத்து மேஜரா இருக்கிறது கரெக்டா. ஸோ அந்த டயக்ராம்ஸோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு தெரியணும். இப்படிலாம் தெரிஞ்சாதான் அதுல நம்ம டிராவல் பண்ணி படிக்க ஈஸியா இருக்கும். அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு 1 minute ஸ்டோரி நீங்க பில்ட் பண்ற மாதிரி பிடிஎஃப் வேணுமா, இல்ல நாங்களே அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி சென்டர் பிளான் இன் மேக்ஸ் உங்களுக்கு வேணுமா. ஸோ சென்டர் பிளான் இன் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் அண்ட் இதெல்லாம் தாண்டி எந்த வெயிட்டேஜஸ்லாம், எந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் பிளஸ் இதுவும் இன்ஃபினிங் சம்ஸ், இதெல்லாம் சேர்த்து வச்ச ஒரு வீடியோவா பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டஃப்பான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாக்லேட் போட்டு படிக்கணும். எஸ், ஸோ மேக்ஸ்ல டஃப்பான சாப்டர்ஸ்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க ஒரு ஃபிளேவர் ஊற்று சாக்லேட்ஸை போட்டு படிங்க. சுவிங்கம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆரஞ்சு மிட்டாய், புளி மிட்டாய்னு ஒரு ஃபிளேவர் கலந்த ஒரு சாக்லேட்ஸ் இருக்கும்ல, அதை போட்டுக்கிட்டே பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்ல அந்த சம்ஸ் வரும்போது இந்த ஃபிளேவர் ஞாபகம் வரும். ஸோ இந்த ஃபிளேவர் ஞாபகம் வரும்போது பிரெயின் செல்ஸ் நீங்க போட்ட ஸ்டெப்ஸை உங்களுக்கு கொஞ்சம் ரிமூவர் பண்ண ஈஸியா இருக்கும், ரீகலெக்ட் ஈஸியா பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரேஷன்லாம் பேட்டர்ன் டைப் கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இன்டெகிரேஷன்ல இதுதான் பேட்டர்ன்னு தெரிஞ்சா போச்சு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ரொம்ப பயந்து போற ஒரு 5 mark கொஸ்டின், ஆனா இது ரொம்ப ஈஸி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஸோ இந்த மாதிரி இருக்க சம்ம பார்த்துன்னு எல்லாரும் பயப்படுவீங்க. ஆனா இந்த மாதிரி இருக்க சம்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்ன பேட்டர்ன் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இது ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ஸ்ல இருக்கும். அண்ட் ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல ஒரு டேர்ம் நம்மளுக்கு காமனா இருப்பாங்க. இந்த இடத்துல √x டேர்ம் காமனா இருக்கு. இந்த மாதிரி எப்போ நீங்கள் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி பேட்டர்ன் 2க்கும் சால்வ் ஆச்சு அப்படின்னா நாம ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டெகிரல் a to b f of dx is equal to integral a to b f of a plus b minus x dx. இந்த ப்ராப்பர்ட்டி படி 2 லிமிட்ஸை ஆட் பண்ணி எக்ஸ் கூட மைனஸ் பண்றது, எக்ஸுக்கு பதிலாக 2 லிமிட்ஸை ஆட் பண்ணி -x போடலாம். ஸோ இந்த இடத்துல 2 லிமிட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா 3யும் 2வும் தான். ஸோ 3யும் 2யும் பிளஸ் பண்ணி -x போடுவோம். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 5 - x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இன்டெகிரல் என்னன்னு மாறிடுச்சு, இன்டெகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 - x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 - x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x அப்படின்னு சொல்லி இருக்கா பசங்க. இதையும் நம்மள கொஸ்டின்ல கொடுத்த இன்டெகிரல் 2 பேத்தையும் ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட் பிகம் 2i, 2i இருக்கு, i plus i 2i. அண்ட் இந்த சைடு இந்த 2 இன்டெகிரல்ஸையும் ஆட் பண்ணா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்க்க ஒரே மாதிரி வந்துருவாங்க. ஸோ dx மட்டும்தான் உள்ள இருக்கும். dx இன்டெகிரேட் பண்றது ரொம்ப ஈஸி. dx இன்டெகிரேட் பண்ணா x,
இப்போ நீங்க லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த மாதிரி பேட்டர்ன் அப்சர்வ் பண்றது இன்டகிரேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணிட்டா மேக்ஸை சூப்பரா ரிவைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் லைக் ஷேர் பண்ணல அப்படின்னா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பசங்களா. பை பை, catch you later.